समर्पयामि। அடடா முருகா, ஆர்த்தி பண்றதுக்கு 1000 ரூபான்னா அர்ச்சனை பண்ண 5000 ரூபாய் கிடைக்கும் போது கேட்க வேண்டியதான். என்ன சாமி யோசிக்கிறேன்? சாரை நான் இந்த பக்கம்லாம் பார்த்ததே இல்லையே, ஊருக்கு புதுசா? நான் இப்பதான் மலேசியால மாவு ஃபேக்டரி வச்சிருந்தேன். மலேசியாவில் மாவு ஃபேக்டரியா? இந்த இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு எல்லாம் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ். அடாடா, இட்லி மாவு இன்டர்நேஷனல் லெவல்ல பறக்கிறதா? எஸ். ஆனா எனக்கு இந்த மாவு பிசினஸ் பண்ணி புளிச்சு போச்சா? இல்ல போர் அடிச்சு போச்சு. மாவெல்லாம் கீழே ஊத்திட்டேயா? இல்ல புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு எல்லாம் பணத்தை வாரி வளரலாம்னு ஆசைப்படுறேன். அடாடா, சாருக்கு என்ன பரந்த மனசு சார். இந்த ஊர்லயும் இருக்கானுங்களே, கோவில்ல குருக்களா இருக்கன்ட்டு ரொம்ப பணக்காரன்னு நினைச்சிட போறீங்க சார். நானும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சார். தெரிஞ்சுதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா அதுக்கு நீங்க கம்பெனில பார்ட்னரா சேரணும். அடாடா, சினிமா டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து பாப்கார்னையும் வாங்கி கொடுத்து யார் சார் வேணாம்னுவாங்க? நான் என்ன பண்ணணும் சார்? நம்ம கோயிலுக்கு வரவங்க கிட்ட நம்ம கம்பெனியை பத்தி சொல்லி பணத்தை முதலீடு பண்ண வைக்கணும். பேஷா பண்ண வச்சிடலாம். ஆனா எனக்கு சார் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20%, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய் கமிஷன். அப்ப 10 லட்சம் ரூபாய் பண்ணா 2 லட்சம் ரூபாய் கமிஷன். ஐயோ, ஐயோ, ஓடல காலம் ஓடலையே சார். உங்க கம்பெனி பேர் என்ன சார்? லபோ தீபோ சிட் ஃபண்ட். என்னது? லபோ தீபோ சிட் ஃபண்ட் சார்? ஆமா, வாஸ்து பிரகாரம் வச்சிருக்கேன். கம்பெனியில சேர்றவங்களுக்கு வாஸ்துபடி நல்லா இருக்கணுமே. சரி சார், நான் உங்களுக்கு கஸ்டமர் அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். ரொம்ப நல்லது சார். ஓகே சார், குட் லக். வாங்க சார். ஒரு கஸ்டமர் கூட வரலையே. வணக்கம் சாமி. வணக்கம். சாமி, இந்த பையன் சாமி மடியில வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. அப்படியா? வச்சு பேஷா பண்ணி கொடுத்துறேன். ஆமா, இந்த பையில என்ன இருக்கு? 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு சாமி. அட, 2 லட்சம் ரூபாய் பணமா? கடவுளே, நல்ல கஸ்டமரா காமிச்சிட்டியே. ஆமா, இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு என்ன பண்ண போற? மதுராந்தகத்துல 2 சென்ட் இடம் வாங்கி போற மாதிரி சாமி. மதுராந்தகத்துல மனம் வாங்கி போட போறியா? ஆமா, மதுராந்தகத்துல மனம் வாங்கி போட்டீங்கன்னா உனக்கு 4 வருஷத்துல என்ன கிடைக்கும்? 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆனா நான் சொல்ற கம்பெனில இந்த 2 லட்சம் ரூபாயை போட்டீங்கன்னா 4 மாசத்துல 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எப்படி சாமி? ஆமா, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் மலேசியாவில இருந்து இங்க வந்திருக்காரு. சென்னையில புதுசா பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. நீ அந்த கம்பெனில எடுத்து போய் இந்த 2 லட்சம் ரூபாயை போட்டீங்கன்னா 4 மாசத்துல 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். உண்மையா சாமி? ஆமா, நம்ம காய்கறி கடைக்காரன் நாராயணன்ல, ஆமா, அவன் வந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்துமே இந்த கம்பெனில போட்டிருக்கான். மாசம் 2 லட்சம் ரூபாய் வட்டி வாங்குறேன்னா பாரு. என்னது, 10 லட்சத்துக்கு மாசம் 2 லட்சம் வட்டியா? ஆமா சாமி, உங்களை நம்பலாமா சாமி? தாராளமா நம்பலாம். சரி சாமி, இதுல நீங்க சொல்ற கம்பெனி போடுறேன். அந்த கம்பெனி பேர் என்ன சாமி? அந்த கம்பெனி பேரு லபோ திபோ சிட் ஃபண்ட்ஸ். என்னது, லபோ திபோ சிட் ஃபண்டா? ஆமா, வாஸ்து பார்த்து தான் வச்சிருக்கா. அப்படியா? சாமி சொன்னா உண்மையா இருக்கு சாமி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பார்த்து கொடுங்க. சீக்கிரமே லபோ திபோ கம்பெனி திபாலாகணும். ஓம் நமோ நமஹா. சாமி, என்னது லபோ திபோ திபாலாக பயன்படுத்தீங்க? மந்திரத்தெல்லாம் ஆராயக்கூடாது, பலன் கிடைக்காது. ஓ, சரி சாமி, சரி சாமி, நான் போய் போடுறேன் சாமி. சீக்கிரமா போய் போடு. கம்பெனி இழுத்து மூடிட போறோம். மூடிடுவாங்களா? இல்ல, ஆபீஸ் டைம் ஆச்சு, மூடிட போறோம். சீக்கிரம் போன. அப்படியா? பயன்படுத்துறீங்க, அவசரமா பேசுறதுலயே இருக்கு சாமி. சாமி, ரொம்ப நன்றி. பெரிய ஆளு சாமி, நம்பி நான் போடுறேன் சாமி. சாமி, வணக்கம் சாமி. வணக்கம். இந்த சாமி, சாமி பிரார்த்தனை வச்சு கொடுங்க. அப்படியா? என்னது பேங்க் செக் மாதிரி இருக்கு? பேங்க் செக் மாதிரி இல்ல சாமி, பேங்க் செக்கே தான். தீபாவளி போனஸ். அதெல்லாம் இல்ல சாமி, நானு பேங்க்ல லோன் போட்டிருந்தேன். லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. அதனால இது சாமி பாத்திர வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தொழில் தொடங்க. எவ்வளவு சாங்ஷன் ஆச்சு? 5 லட்சம் சாமி போட்டுட்டு பாருங்க. ஓ, 5 லட்சம் ரூபாய் வச்சு என்ன பண்ண போறேன்? என்ன சாமி பண்ண போறோம்? டீ கடை தான் வைக்க போறேன். ஏன்னா மழை காலத்துலயும் சரி, வெயில் காலத்துலயும் சரி, ஒரு சாலையிட நிலம் ஓடிட்டு இருக்கும். அதான் அட என்னையா நீ டீ கடை போண்டா கடைன்ட்டு நான் சொல்ற கம்பெனில போய் இந்த 5 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரே வருஷத்துல 100 கடைக்கு நீங்க ஓனர் ஆயிடுவேன். என்ன சொன்னது? ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் மலேசியா
மலேசியாவுல இருந்து இங்க வந்திருக்காரு. சரி. சென்னையில ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கம்பெனில எடுத்துன்னு போயிட்டு இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. சாமி கம்பெனி பேரு லபோதிபோ சிட் ஃபண்ட்ஸ். ஓஹோ அப்படியா? உடனே போய் பண்ணுங்க. இந்த உடனே போற சாமி. லபோதிபோ 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 பேரு சூப்பரா இருக்கு. லபோதிபோ 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 லபோதிபோ. அப்ப வரும்போது எங்க இருக்கானோ தெரியல, எப்போ தெரியல, வரட்டும் பார்க்கலாம். என்ன உருட்டி வந்திருக்கேன்? யோ, இந்த கோயில் ஒரு ஐயர் இருந்தாரு, எங்க மேல என்ன ஆச்சு? அந்த ஆள் மட்டும் என் கையில கிடைச்சா கைமா பண்ணுவேன். கைமா அம்மா பண்றதுக்கு என்ன பண்ணா? என்ன பண்ணவா? எங்க 2 பேர் பணம் 8 லட்சம் ரூபாயா ஆட்டப்பட்டு போயிட்டாரு. அதை விடுதோ. நான் சொல்ற கம்பெனில 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினா 14 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது என்ன கம்பெனி? சம்போடி அங்கோ கம்பெனி. சார், இந்த மாதிரி ஆளுங்களால இந்த பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் இந்த ஆளை போட்டு ஐயா, ஐயா, ஐயா.